அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கில்லி மாப்பிள்ளை படத்தை வெற்றியினை வாழ்த்த வந்திருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, இதுவரை மன நிறைந்து வாழார வாழ்த்திய என் அருமை தம்பிகள் ஜாக்குவார் தங்கம், PV குமார், விஜய் முரளி, பன்னீர்செல்வம், பேச வாழ்த்த இருக்கிற இயக்குனர் சங்கத்தின் செயலாளர் அருமை சகோதரர் பேரரசு, முத்துக்காளை, நடிகர் முத்துக்காளை மற்றும் பலரும் இங்கே வாழ்த்தினார்கள். ஒரு நல்ல படம், அதனுடைய முன்னோட்டத்திலே தெரியும். நாங்கள் அந்த படத்தை முன்னோட்டம் பார்க்கிற போது மனம் முழுமையாக திருப்தியாக இருந்தது, மனம் மகிழ்ந்தோம். அதிலேயும் ஒரு செய்தி, நம்முடைய தயாரிப்பாளர் ஒரு தொழிலாளியாக இருந்து சேலம் ரத்னா தியேட்டரில் வேலை செய்து பிறகு உயர்ந்து அநேகமாக கான்ட்ராக்டராக இருப்பார்னு நினைக்கிறேன். சின்ன வயசில் ஏற்பட்ட அந்த ஆர்வத்தின் காரணமாக ஒரு படம் எடுக்கணும்னு அந்த லட்சியம் இன்றைக்கு முன்னேறி இருக்கிறது. அதுவும் ஒரு நல்ல டைரக்டரை போட்டு இந்த படம் எடுத்திருக்காரு இல்லையா, அதுதான் சிறப்பு. டைரக்டருக்கு மாற்றுறது ஒரு மனைவி மாற்றுற மாதிரி. நல்ல மனைவி அமைஞ்சிட்டா கணவன் வாழ்க்கை, குடும்பமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் தப்பாக அப்படி இப்படி மனக்கோணலை மாட்டிச்சுன்னா குடும்பமே சரி இருக்காது. அதை போல் தான் டைரக்டர். ஒரு தயாரிப்பாளருக்கு டைரக்டர் எப்படி அமைகிறாரோ அதுபோல தான் எல்லாமே சிறப்பாக இருக்கும். இங்கே நம்முடைய தயாரிப்பாளர் மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்த்தா இயக்குனர் அந்த அளவுக்கு ஒத்துழைச்சிருக்கார். அதாவது முத்துக்காளை சொன்னார், ப்ரொடியூசர் தாம்பழத்தட்டில் பழங்களோடு பணம் வைத்து கொடுத்தார், கூடுதலாக கொடுத்தார்னு எவ்வளோ மகிழ்ச்சியாக சொன்னார். அந்த மகிழ்ச்சியை அந்த ப்ரொடியூசரை வாழ்த்தும். ஆனால் எல்லா நடிகர்களும் தயாரிப்பாளர் சொல்கிறாங்களான்னா இல்லை. இப்படி நன்றியுள்ள நடிகர்கள் சிலர் தான் இருக்கீங்க. வாங்கி பணத்தை வாங்கி வீட்டில் வச்சுட்டு ப்ரொடியூசர் நடுத்தரில் போவான், கண்டுக்காமல் போகிறாங்க. ப்ரொடியூசர் பணத்தில் வீடு கட்டி கார் வாங்கி பங்களா வாங்கி செழிப்பாக இருக்கிறவங்க ப்ரொடியூசர் எல்லாத்தையும் இழந்து நடுத்தரில் போகும்போது கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படி பலர் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இந்த தயாரிப்பாளர் பற்றி முத்துக்காளை சொல்லும்போது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு தயாரிப்பாளர் நடிகர் எப்படி நல்லா வரணும்னு நினச்சி வாழ்த்தி பணம் கொடுத்துருக்காரு. அதை நன்றியோடு சொன்ன நடிகர் முத்துக்காளை. அவன் சின்ன நடிகராக வந்து ஸ்டண்ட்டு நடிகராகி இன்றைக்கி MA படித்து பாஸ் பண்ணி, MA ஒரு நடிகராக இருந்துக்கிட்டே MA படித்து பாஸ் பண்ண ஒரே நடிகர் முத்துக்காளை. அப்படி தயாரிப்பாளர் மேலே நன்றி உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதில் டைட்டிலே பிரமாதம். கில்லி ஒரு வெற்றி படம், மாப்பிள்ளை ஒரு வெற்றி படம். 2 வெற்றி படத்தை இணைந்து கில்லி மாப்பிள்ளைன்னு வச்சிருக்கார். ஹீரோ நல்ல அழகாக இருக்கார். அதாவது கேரளாவில் படம் பண்ணிட்டுருக்காரு. வாழ்த்துக்கள், நன்றி. பொதுவாகவே எங்கள் ஆடியோ ஃபங்க்ஷன் விழாவுக்கெல்லாம் நடிகர்கள் ஹீரோக்கள் வருவாங்க, ஹீரோயினே தான் வர்றதில்லை. அதுக்கு ஒரு காசு கேட்குறாங்க, ப்ரொமோஷனுக்கு வரணும். அவங்க ப்ரொமோஷன் வர்றதுக்கு நாம் காசு கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கி ஹீரோயினி சந்தோஷமாக வந்து உட்காந்துருக்கு. நான் வாழ்த்துக்கிறேன். நல்ல அழகாக 2 பேரும் பொருத்தமாக இருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தாங்க. சாங்ஸ், பியூட்டிஃபுல் சாங்ஸ், அழகாக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படி ஒரு அழகாக சாங்கை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தேன். எடிட்டிங் ஷார்ப்பாக பிரமாதமாக கட் பண்ணியிருந்தேன். ரீரெக்கார்டிங்காக நல்லா இருந்தது. டைரக்டர் நடிகர்களை வேலை வாங்கியிருக்கார், சிறப்பாக நடிக்க வச்சிருக்கார். அது ரொம்ப முக்கியம். எல்லாரையும் அரவணைச்சு வேலை வாங்கிறது ஒரு முக்கியம். வள்ளுவன் சொல்றான், உருவு கண்டு எல்லாமே வேண்டும்,
உருள் பெரும் தேர்க்கு அச்சாணி அன்னார் கொடுத்து. உருவத்தை கண்டு நீ முடிவு பண்ணாத, திறமை எங்கே ஒன்றா இருக்கும். அதுபோல் தம்பி டைரக்டர் அப்படி பார்க்கறதுக்கு ஒரு இருந்தால் கூட திறமை அத்தனையும் திறமை. மாசான் ஒரு படத்தை பண்ணியிருக்காரு, 2வது இந்த படம். இப்போ என்னென்னா எங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை, சின்ன படங்கள் வெற்றி பெறுகிறது. அதாவது சிறிய முதலீட்டு படங்கள். சின்ன படம் பெரிய படம்னு ரிலீஸுக்கு முன்னால் யாரும் முடிவு பண்ண முடியாது. இந்த படம் ஒரு மாதம் ஓடிச்சுன்னா இது பெரிய படம். 200 கோடி படம் தோற்று போச்சு, 2 நாள் தான் ஓடிச்சுன்னா சின்ன படம். ஆக சின்ன படம் பெரிய படம் என்பது படம் ஓடுறதை பொறுத்து இருக்கு. அதான் இந்த சின்ன படம் சிறிய முதலீட்டு படம் பெரிய படமாக வரணும். அதுக்காக நான் வாழ்த்துகிறேன். வந்தால் எங்கள் ப்ரொடியூசர் இன்னொரு படம் எடுப்பார், 100 குடும்பம் வாழும். எங்கள் தயாரிப்பாளருக்கு சிறப்பே அதுதான். ஒரு படம் எடுத்து பழகிட்டா அந்த போட்ட முதலீடு திரும்பி வந்தால் அடுத்த படம் தான் எடுப்பாங்க. அந்த ஆசை பல பேருக்கு வேலை கிடைக்கும். ஆகவே ஒரு அற்புதமான விழா, ஆத்மார்த்தமான விழா, மகிழ்ச்சி நிறைந்த விழா. உங்கள் வாழ்த்துக்களோடு எல்லாரும் மீடியா நண்பர்கள் சிறப்பாக எழுதுங்கன்னாங்க. நம்ம தம்பிங்க சின்ன படத்துக்கு ஒரு சிறப்பு தருவாங்க. யூடியூப் ஆகட்டும், பத்திரிகைகள் ஆகட்டும், டிவி ஆகட்டும், தொலைக்காட்சி எல்லாமே சின்ன படங்களை உற்சாகப்படுறதில் எங்கள் ஆளுக்கு நிகர் யாருமே இல்லை. அதனால் இந்த படத்தை எல்லோரும் சிறப்பாக எழுதுவார்கள். சிறப்பாக இருக்குது, இல்லாததை ஒன்று எழுத வேண்டியதில்லை, இருக்குது, சிறப்பாக இருக்குது. ஆகவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று இன்னும் பல சின்ன ப்ரொடியூசர்கள் வந்து பெரிய ப்ரொடியூசர் ஆகி தமிழ் தலைவர்கள் நிலைத்திருக்க வேண்டும், நீடூழி வாழ வேண்டும். அதை நம்பியிருக்கிற தொழிலாளர் தோழர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள், கலைஞர்கள், எங்கள் ப்ரொடியூசர் அத்தனை பேரும் மிகச்சிறப்பாக வரணும். வாழ்ந்து இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி தோழர்களுக்கும், இன்டர்நெட் இனிய நண்பர்களுக்கும், உயிருக்கு நிகரான தமிழ் பெருங்குடி மக்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றி கலந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ஜெய் ஹனுமன் பிக்சர்ஸ், ஜெய் ஹனுமன். ஆஞ்சநேயர் சொன்னாலே ஜெயிச்சிடலாம். ஆஞ்சநேயர் சொல்லி பட கம்பெனி ஆரம்பிச்சிருங்க, நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி தான். ஆஞ்சநேயர் சொல்லி யாரும் தோற்றதா சரித்திரம் இல்லை, ஆஞ்சநேயர் எதிர்த்து யாரும் ஜெயித்ததான் சரித்திரம் இல்லை. அது நீங்கள் ஜெயிக்கிறீங்க, ரொம்ப பெருசாக ஜெயிக்க போகிறீங்க. ஏன்னா உங்கள் அன்பு, உங்கள் பாசம், உங்கள் பணிவு அத்தனை பேரும் சொல்லும்போது அதை சொல்லியிருக்காங்க. இது இறைவன் பார்த்துக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு நல்ல பரிசாக இதை விட இன்னும் மேலே 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 படங்கள் நிறையா பண்ணணும். நாங்கள் எப்பவும் உங்கள் கூட இருப்போம், துணையாக இருப்போம். சொன்ன மாதிரி இப்போ சிவகுமார் சார் சொன்னாங்க, போன படம் ரிலீஸ் பண்ணி கொடுத்தேன்னு, இந்த படத்தையும் அவர் ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும்னு நான் மேடையில் கேட்டுக்கிறேன். இவரும் நண்பர் தானே சார் உங்களுக்கு? இவர் என்ன எதையா? இவருக்கு பண்ணி கொடுங்க சார். சார் அவரை வச்சு பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். இது ஒன்று பண்ணி கொடுங்க சார். அவர் புதுசாக வந்திருக்காரு. அவருக்கு ஒரு நான் முதல்ல சொன்னேன், கில்டர்லேருந்து 1 கோடி ரூபாய் தரேன், ஒரு 100 தேட்டரை எடுத்து வச்சுக்குவோம். நம்ம வர்றவங்களுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக தேட்டரை கொடுப்போம். ஏன்னா இல்லைன்னா யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்க, நமக்கு தர மாட்டேங்கிறாங்க. அதை நான் அப்பவும் சொன்னேன், இப்பவும் சொல்கிறேன். 1 கோடி ரூபாய் கில்டு சார்பாக தயாராக இருக்கேன். ஏன்னா படம் ரிலீஸ் பண்ணணும், சின்ன சின்ன படங்கள் ரிலீஸ் பண்ணணும்னா வேறு வழி இல்லை. அது மாதிரி தான் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் தயாரிப்பாளர் சங்கம். சும்மா தயாரிப்பாளர் சங்கம் போயிடுறாங்க, பண்ணு சாப்பிட்றாங்க, டீ குடிக்கிறதுக்கும் கிடையாது. நம்ம மெம்பரை உயிரை காப்பாற்றுறதுக்கு, அவங்க பொருளை காப்பாற்றுறதுக்கு தான் அந்த சங்கம். அந்த சங்கத்தில் இருக்கிறதுக்கு அதான். இல்லைன்னா அதில் இருக்க வேண்டியதில்லை, தேவையில்லையே. எதுக்கு சங்கம்? ரோட்டில் சும்மா போயிட்டு இருக்கலாமா? அது சங்கத்தில் எல்லா சங்கமும் இதுக்கு ஒத்துழைக்கணும். எல்லாம் நிற்கிறாங்க, துணைத் தலைவர் நிற்க போகிறாரு, நின்ட்டார்ல. என்ன சிரிக்க மாட்டேங்கிறீங்கண்ணே? சிரிக்க கொடுக்க மாட்டேங்கிற மாதிரிலாம் இருக்குது. கொடுப்பேன்னு சொல்லுங்கள். ஓகே, வணக்கம். கண்டிப்பாக சார். இப்போ நிறைய பேர் வரலையா? அது இதை படித்து பார்த்தா யாரும் வரல. சரி, ஓகே, நானாக பேசுகிறேன். ட்ரெய்லர் பார்த்தேங்க, உண்மையில் மிக மிக அற்புதமான ட்ரெய்லரு. அந்த எடிட்டருக்கு உண்மையிலே ஒரு கைத்தட்டு தட்டணும். ஏன்னா அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காரு. உண்மையிலே சத்தியமாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பாடல், இந்த போலீஸ் பாடல் அற்புதமான பாடல். நான் சொல்லணும்னு நினச்சேன், அண்ணன் சொல்லிட்டாரு. நீங்கள் ரொம்ப பெரிய பாடலாசிரியருங்க எனக்கு தெரியும். இன்னும் இன்னும் இன்னும்
பெரிய பாடலாசிரியர் ஆகிற போகிறீங்க. வைரமுத்து சாருக்கு டஃப் கொடுத்து அதை விட மேலே வரணும்னு நான் மனமா சார் வேண்டுறேன். ஏன்னா பாட்டு ஒவ்வொன்றும் அப்படி எழுதியிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள் சார். கேமராமேன் சார் ரொம்ப பிரமாதமாக பண்ணித்தார். ஏன்னா முதல்ல நமக்கு அதுதான் தெரிஞ்சு. அப்புறம் மியூசிக் டைரக்டர் எங்கெங்கே என்ன தேவையோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒரு படத்துக்கான அத்தனை தகுதிகளையும் வளர்த்துக்கொண்ட அந்த மியூசிக் டைரக்டருக்கு உண்மையிலே கைத்தட்டணும். அது மாதிரி காமெடி முத்துக்கால நம்ம சோதரர் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஹீரோ வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காருங்க. அவர் ஸ்டண்ட் நடிகர். அவர் நல்லா ஃபைட் பண்ணியிருக்காரு. டூப் போடாமல் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் பாடி அப்பப்போ காமிச்சிட்டு இருக்காரு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி யாருக்கும் பாடி கிடையாது. அவர் நாடோடி மன்னரில் ஒரு இடத்துல தான் சட்டை பாதி கழட்டுவார். பார்க்கணும்னு ஆசை மூடிடுவார். அது மாதிரி தான் இருக்கணும். அப்பப்போ கழட்டு அது பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அது மாதிரி அவர் எங்கேயோ இருக்காரு, இருந்தாலும் அதை பார்ப்பார்ல, அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நல்லா டான்ஸ் ஆகிருக்காரு, நல்லா ஃபைட் பண்ணியிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. ஹீரோயின் கூட செம்ம டான்ஸ் ஆடிருக்காரு. ஒருத்தரில் 2 பேர்கிட்ட ஆடிருக்காரு. 10ல் இன்னொருத்தர் வேறு கேட்டாராம். ப்ரொடியூசர் தான் 2 பேர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஆட வச்சுருக்காராம். ரொம்ப வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. டான்ஸ் வச்சு படம் நல்லா பண்ணியிருந்தீங்க. நல்லா இருந்துச்சு. போலீஸ் தானே? உண்மையிலே போலீஸா? சரி, நல்லா பண்ணியிருந்தீங்க. அப்புறம் விஜய் சேகர் உண்மையில் ஒரு திறமையான ஆக்டர்ஸ். அவங்க எனக்கு ரொம்ப காலமாக தெரியும். நிறைய அவார்டெலாம் அவங்க வாங்கியிருக்காங்க. இன்னும் நீங்கள் வாங்கணும். அந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு வந்து நிச்சயமாக நீங்கள் அதில் அவார்டெலாம் வாங்கணும். அப்புறம் வந்து எங்கள் தயாரிப்பாளர் சார் ரொம்ப நேரம் பேசுகிறீங்க, ரொம்ப வாழ்த்துக்கள். பேரரசு சார் ரொம்ப வாழ்த்து. கே ராஜன் சார் உண்மையில் இது மாதிரி எல்லோரும் வந்திருக்காங்க. எல்லா பெரியவங்களும் வந்திருக்காங்க. எல்லார் வாழ்த்தும் இந்த கில்லி மாப்பிள்ளைக்கு கிடைக்கணும். கில்லி மாப்பிள்ளை வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுக்கு பத்திரிகையாளர் அத்தனை பேரும் நீங்கள் துணை நிற்கணும். ஏன்னா சின்ன படங்களை தூக்கி விடுறது பத்திரிகையாளர் மட்டும்தான். அவங்க சொல்ல அந்த படத்தை பார்க்கணும் போல் ஆசை இருக்கும். இந்த ட்ரெய்லரை எல்லா இடத்துக்கும் போடுங்க. ஏன்னா ட்ரெய்லர் பார்த்தா படம் பார்க்கணுன்னு ஆசை வரும். எனக்கு ஆசை வந்துச்சு உண்மையில். எப்போ படம் போடுறீங்கன்னு சொல்லுங்கள், நான் வந்து பார்க்குறேன். தேட்டரில் தான் சார். எப்போ படம் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறதுக்கு படம் போடுறீங்கன்னு சொல்லிட்டோம். அப்படியே பழகி போச்சுண்ணே. படம் எப்போ போடுறீங்க பார்க்கலான்னு அது பழகிடுச்சு. சரி, தேட்டரில் போடும்போது சொல்லுவோம். நம்மளாம் நீங்களும் வரீங்க சார் தேட்டருக்கு? பேரரசு நாங்களாம் வரோம் சார். தேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க. ப்ரொடியூசர் இங்கே பாருங்கள் சார். அங்கே லேடிஸ்கிட்ட பேசுகிறீங்க? ஓகே சரி. இல்லை சார், இங்கே நான் பேரரசுலாம் படம் ரிலீஸ் அன்றைக்கி தேட்டருக்கு வர போகிறோம். அப்போ சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. பத்மா மேடம் நீங்கள் வருவீங்களா? நீங்கள் வருவீங்களா? நீங்கள் ஓகே. நீங்கள் எல்லாம் நடிக்கிறவங்களாம் வாங்க. அப்புறம் டிக்கெட் வாங்கி கொடுத்தாவா? அதை வாங்கி கொடுத்துடலாம் சார். நம்ம வாங்கி கொடுத்துடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம ப்ரொடியூசர் தானே, அவர் நல்லா இருக்கட்டும், நம்ம வாங்கி கொடுக்கலாம். நான் என் சைடில் ஒரு 1000 டிக்கெட் வாங்கி தரேன் சார். என்ன படம் தானே பார்க்கணும். ஒரு 10 தேட்டரில் ஹவுஸ்ஃபுல் ஆகட்டுமே. நல்ல படம் சார். உண்மையிலே வந்து யாரும் அதை வந்து சொல்ல வேண்டியதில்லை. அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காங்க எல்லோரும். இந்த படம் டைட்டில் அனுமன் பிக்சர்ஸ். டைட்டில் அனுமன் எங்கே சார் தோத்தார்? எங்கே தோக்க மாட்டார். நீங்களும் ஜெயிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஜெயிக்கிற மனமார வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு, இந்த படம் நேரம் ஆயிடுச்சு. படம் எல்லாருக்கும், அவர் அந்த ப்ரொடியூசருக்கும், அந்த டைரக்டருக்கும், அந்த கேமராமேனுக்கும், மியூசிக் டைரக்டருக்கும், நடித்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுங்க. பாசமான கைத்தட்டலாக இருக்கட்டும். அது எல்லோரும் இறைவன்கிட்ட போய் கேட்டு அவங்க வெற்றி மேல் வெற்றி வர்றதுக்கு மனமார வேண்டி இந்த ஃபங்க்ஷன் இது பண்ணுறதுக்குள்ள எல்லா டெக்னீஷியனுக்கும் திருப்பி ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி, அவர் சொன்னார், நான் 300 காமெடி நடிகரை வச்சு படம் பண்ண போகிறேன்னாரு. அந்த எண்ணம் வந்துருக்கு பாருங்கள். 300 காமெடி நடிகர், ஒரு ஆளுக்கு ஒரு சம்பளம் போட்டால் கூட எவ்வளோ அமௌண்ட், நான் உட்காந்து கணக்கு போட்டு பார்த்தேன். இவ்வளவும் கொடுத்து நான் ஒரு படம் பண்ணுறேன்னு ஆசைப்பட்றாரு. அப்போ அந்த மனிதர் என்ன நல்ல மனிதராக இருப்பார் பாருங்கள். எப்போவும் சிரித்த முகம் தான் சார். உட்காருங்க சார். எப்போவும் சிரித்த முகம். அவர் ஆஃபீஸ்க்கு வருவார், எப்போவும் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பார். அவர் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். ஏன்னா எப்போ அன்பு எங்கே இருக்குதோ அந்த அன்புக்கிட்ட எல்லாமே ஐக்கியமாகிடுவாங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட எல்லோரும் இங்கே பேசணும். அத்தனை பேரும் நான் தனியாகவும் கேட்டேன். எல்லாம் உங்களை பற்றி பெருசாக சொல்கிறாங்க. அதே மாதிரி எப்போவும் நல்லா வரணுங்கிறக்க மனமார வேண்டி வாழ்த்தி நான் விடைபெறுவதற்கு முன்னாடி எப்போதும் நான் சொல்கிற மாதிரி தான், அம்மாவும் அப்பாவையும் மதிங்க. தாய் தந்தையை மதிக்கிறவங்க அத்தனை பேரும் ஜெயிப்பாங்க. தாயை மதிக்காத ஒருத்தன் கூட ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. அதனால் அந்த தாயை மதிங்க, தந்தையை மதிங்க, குருவை மதிங்க. காலை அதை மதிக்க வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் சார், நான் குரு முன்னாடி உட்கார்ந்த கூட இல்லை சார். என் வாத்தியார்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணேன். அவர்கிட்ட நான் உட்கார்ந்தது கூட கடைசி வரைக்கும் அவர்கிட்ட உட்கார்ந்ததில்லை. அவர் எவ்வளோ சொல்லுவார் உட்கார சொல்லி, நான் உட்கார மாட்டேன். அதனால தான் நான் வளர்ந்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அதனால் மாதா பிதா குருவை நினச்சி அத்தனை பேரும் ஜெயிப்பீங்க. ஒரு வயசு பெரியவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. நான் என் ஸ்டூடெண்ட் கூட வாங்க தம்பின்னு தான் சொல்லுவேன். வாடான்னு என் வாயில் வரவே வராது. என் எதிரியை தான் சொல்லுவேன், என் ஸ்டூடெண்ட்டெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா எதிரிகிட்ட சொல்லி தான் ஆகணும். இல்லை வாங்கன்னா அவர் பெரிய இதாக நம்ம இருக்கா, அதனால் அப்படி சொல்லுவேன்.
அதனால் அத்தனை மதிக்கணும். உலகத்திலே இந்தியனாக பிறந்திருக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அது நம்ம தமிழ்நாட்டில் தமிழனாக பிறந்திருக்கோம். இந்த தமிழன் தான் உலகத்தில் உயர்ந்தவன். இந்த தமிழன் தான் சித்தர்களை கண்டுபிடிச்சவன். உலகத்தில் என்னென்ன இருக்குது, என்னென்ன விஞ்ஞானத்துக்கு முன்னாடி மெஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்ச ஒரே இனம் நம்ம தமிழ் இனம். அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, வென்றே தீர்வோம். நன்றி, ஜெய்ஹிந்த். இந்த மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா நான் கலக்க போதியாரெலாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நான் இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். நான் வந்து சீசன் 9 வந்து கலக்க போதியார் பர்ஃபார்ம் பண்ணேன். நான் 100 வாய்ஸ் 8 நிமிஷத்தில் பேசி வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். 100 ஆக்டர் வாய்ஸ். தேங்க்யூ. நானும் வந்து என்னுடைய சொந்த ஒரு ஈரோடு. எம்ஜிஆர் சாரை பார்த்து சினிமாவுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க சார். ரஜினி சாரை பார்த்து சினிமாவுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. விஜய் சாரை பார்த்து நிறைய பேர் சினிமாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ நான் சினிமாவுக்கு வந்தது யாரை பார்த்து அப்படின்னா சிவகார்த்திகேயன் சார் பார்த்தேன். ஸோ ஏன்னா அவர் மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்து, ஸோ ஒரு டான்ஸராக இருந்து, ஒரு ஹோஸ்டாக மாதிரி இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல இருக்கார். ஸோ அவருடைய இன்ஸ்பிரேஷன் தான் கடவுளுடைய அனுகிரகம்னு கூட சொல்லலாம். டான் படத்தில் எனக்கு அவர் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ இந்த இடத்துல அவருக்கு வந்து சிவகார்த்திகேயன் சாருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் வாய்ஸ் பேசுகிறத பார்த்து எனக்கு கூப்பிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. அவருக்கு ஒரு கைத்தறல் கொடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து தலைவர் பிரபாகர் அவருடைய பயோபிக் மேதகுன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு, 2வது பாகம். அதில் அருணான்னு ஒரு கேரக்டர் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் மறக்குமா நெஞ்சம். ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய 4th மூவி தான். ஆனால் இதில் தான் நான் த்ரூ அவுட்டாக வந்து ஃபஸ்ட் டைம் நான் நடிச்சிருக்கேன். படம் ஃபுல்லாக நான் வருவேன் ஹீரோ கூட, கார்த்திகோட. ஸோ கார்த்தி இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி வர முடியல. அவர் வந்து ஒரு மலையாள படத்தில் வந்து இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் நிறையா தமிழ் படம் பார்த்துருப்பீங்க. மெர்சல், லியோ, காப்பான், அந்த மாதிரி படம்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் சூர்யா, விஜய் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபைட் டூ போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹீரோ கார்த்தி அவர் தான். அவர் நல்லா ஒரு கைத்தில் கொடுத்துருங்க. ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே அந்த பையன் வந்து என்னடா பண்ண போகிறான் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் நான். ஆனால் சூப்பராக நடிச்சிருந்தான். அவன் நடிப்பை பார்த்து எப்படி சொல்கிறது, அவர் ஃபைட்லாம் பார்த்து பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரே ஒரு ஃபைட்டு தான் அந்த படத்தில் இருக்குது. வேறு லெவலில் பண்ணியிருந்தார். ஜெயம் ரவி, அருண் விஜய் பண்ணால் எப்படி இருக்குமோ அதோட மாசாக ஒன்று பண்ணியிருக்காரு. ஒரு ஃபைட்னாலும் மாசாக இருக்கும், டூப்பே கிடையாது. சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுக்கு நல்ல ஒரு பலத்தை கைத்தறில் கொடுத்துருங்க. ஸோ இன்றைக்கி வர முடியல அவரால். நேற்று கால் பண்ணி நான் கேட்டேன். எனக்கு வீடியோ காலில் வந்தார் கார்த்தி. நான் ஆஃபீஸர் தான் கூப்பிடுவேன். நான் இந்த படத்தில் வந்து 2 பேருமே நாங்கள் வந்து ஆஃபீஸர் தான் கூப்பிட்டுப்போம். ஆஃபீஸர் இந்த மாதிரி நான் வந்து கேரளாவில் மாட்டிக்கிட்டேன், வர முடியல அப்படின்னாரு. நான் சொன்னேன், கார்த்தி இது உனக்கான படம், நீ வந்து கண்டிப்பாக நீ வரணும் அப்படின்னு. இல்லை ஆஃபீஸர், செட்டு வந்து எனக்காக தான் போட்டிருக்காங்க, நான் மெயின் கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்கதில்ல, 2 நாள் தான் ஷூட் இருக்குது, என்னால் வர முடியாது, டீம்கிட்ட எல்லாத்திட்டையும் சாரி சொல்லிடுங்க, கெஸ்ட் எல்லாத்திட்டையும் சாரி சொல்லிடுங்க அப்படின்னாரு. ஸோ அவருக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் அந்த இடத்துல கார்த்திக்காக. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி சாரி சார், ப்ரொடியூசர் சார், எல்லாத்துக்குமே சாரி. ஸோ நான் வாய்ஸ் பேசுவேன்னு சொன்னால ஒரு 2 வாய்ஸ் நான் பேசலான்ட்ருக்கேன். ஓகேவா? பேசலாமா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இந்த நிகழ்ச்சிக்கு நம்மளுடைய மக்கள் செல்வம் விஜய் சேதுபதியை கூப்பிடலாம். எல்லாருமே வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யார் அந்த பொண்ணு திவ்யா அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு வந்து எல்லா படத்துலையும் ஹீரோயின் பார்த்து வந்து ஹீரோ பொறாமப்படுவாப்புல. ஆனால் ஒரு ஹீரோயினே பொறாமப்பட்ட படம் இந்த படம் தான். ஏன்னா கார்த்தி அவ்வளோ அழகாக இருப்பாப்புல. திவ்யா வந்து என்கிட்ட சொல்லிட்டே இருக்கும், கார்த்தி செம்ம அழகாக இருக்காப்புல அப்படி சொல்லுவாங்க அவங்க. ஆக்சுவலி வந்து அவங்களுக்கு தமிழ் கம்மியாக தான் தெரியும். நானாக புரிஞ்சுக்கிட்டேன், இந்த பொண்ணு சைட் அடிக்குது போல் அவங்கள அப்படின்ட்டு. ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். சிறப்பு விருந்தினர் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. கைத்தண்ணி வந்து வாய்ஸ் முடிச்சு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ என்னுடைய இன்ஸ்பிரேஷன் வந்து சிவகார்த்திகேயன் சார். அவர் வாய்ஸும் நான் பண்ணி ஃபைனலாக முடிச்சுக்கலான் இருக்கேன். பண்ணலாமா சார்? மண்டையை சொல்லிடுறீங்க இப்போ. பண்ணலாமா? பிடிச்சதான் மட்டும் சொல்லுங்களேன்னா நான் வந்து முடிச்சிடறேன் நான். ஓகே தானே? ஓகே. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவகார்த்திகேயன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரதர். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி கில்லி மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று வந்திருக்கு. ஸோ எல்லாருமே 2026 படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. ஹோய் செல்ஃபி. பட் நான் கொஞ்சம் ஃப்ராடு, போய் சொல்வேன், நடிப்பேன். நீ டக்குன்னு ஓகே சொல்ல வேண்டியதில்லை, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ. அழகாக இருக்கிற பொண்ணுங்களா டக்குன்னு ஓகே சொல்லிட்டா பசங்களாம் விழுந்துடுவாங்க. வரட்டா? தேங்க்யூ. நன்றி. ஸோ ஃபைனலாக வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா என்னுடைய டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுட்டு நான் முடிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. வருகை தந்திருக்கும் திரையுலக ஜாம்பவான்கள் அவர்களுக்கும்
அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ப்ரெஸ் மீடியா அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். என் பேர் விவேக் சின்ராசு. மறைந்த சின்ன கலைவாணர் விவேக் சார் கூட நிறையா படங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு காமெடி போர்ஷன், அது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வடிவேல் சார் காமெடி நேசமணின்னு வருமோ அந்த மாதிரி இதில் ஒரு போர்ஷன் ஒரு 20 மினிட்ஸ் அந்த காமெடி நான் ஸ்டாப்பாக போகும். அதில் ஒரு முக்கிய இதுவாக பண்ணியிருக்கேன். எல்லாருமே சிரிக்கிற அளவுக்கு இருக்கும். நான் பண்ணதுக்காக சொல்லலை, அந்த போர்ஷன் அந்த மாதிரி அந்த படத்திலே மிகப்பெரிய பலமாக இருக்கும். என்னுடைய இயக்குனர் ரொம்ப எப்படின்னா ரொம்ப ஒரு நட்புக்கு இலக்கணமானவர். ரொம்ப நாள் பேசிகிட்டே இருப்போம், சார் இந்த படத்தில் நீங்கள் பண்ணுறீங்க ஒரு காமெடி அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துருந்தாங்க. அதை ரொம்ப சிறப்பாக தான் பண்ணியிருக்கோம். அடுத்து தயாரிப்பாளரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும். ரொம்ப ஒரு பாசமான தயாரிப்பாளர், வெகுளித்தனமான ஒரு தயாரிப்பாளர். அவருக்கு என்னென்னா, ஒரு பழைய படங்களில் எப்படி காமெடி ஆர்டிஸ்ட் மொத்த பேரும் நிறையா பேர் ஒரு காமெடி படத்தில் இருப்பாங்க அப்படின்றதுனால இதில் அந்த மாதிரி பண்ணணுன்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அது ரொம்ப இப்போ ஒரு சந்தோஷமாக பெருமையாக சொல்லிக்கார். என் படத்தில் இவ்வளோ காமெடி ஆர்டிஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன், 42 காமெடி ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அடுத்த படத்தில் இப்படி தான் பண்ணுறீங்க பாரு. பட் அவருடைய நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காமெடி ஆர்டிஸ்ட்டுகளை வந்து யாரும் பெருசாக யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. நாங்களாம் கொஞ்சம் மீடியம் இதில் தான் இருக்கோம். வர்ற இயக்குநர்கள்லாம் நீங்கள் மீடியாக்கள்லாம் கொஞ்சம் எங்களை பற்றியெல்லாம் எழுதி கொஞ்சம் எல்லாருக்கும் வாய்ப்பு வர மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ சீரியல் பக்கம்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கும். படங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் மீடியாக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நன்றி நன்றி நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக சொந்தங்களுக்கும், கிள்ளி மாப்பிள்ளையின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், பத்திரிகை ஊடக மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். கிள்ளி மாப்பிள்ளை என்னுடைய இளமை காலங்களில் கிள்ளியும் கோழியும் தான் பின்னி படைஞ்சு விளையாடியது. என்னுடைய படிப்புக்கு தடை போட்டாலும் நடிப்புக்கு விதை போட்டது என்று சொல்லலாம். அது மாதிரி தான் கராத்தே சிலம்பம்லாம் கற்றுக்கிட்டு ஸ்டண்ட் நடிக்கிறாங்க. முதல்ல இந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா நாங்கள் நடிக்கிற காலகட்டங்களில் 2010 அந்த காலகட்டங்களில் இவர் வடிவேலு குரூப்பு, இவர் விவேக் குரூப்பு அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. ஒரு சில இடங்களில் நடந்திருக்கும். பட் அந்த வடிவேல் சார் குரூப்பையும் விவேக் சார் குரூப்பையும் இந்த கிள்ளி மாப்பிள்ளையில் ஒன்றாக இணைத்து எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிந்து கொள்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு காலகட்டங்கள் இருந்தது, அதை உடைச்சார். இந்த கிள்ளி மாப்பிள்ளையில் எப்படி ராமர் பாலம் கட்டுவதற்கு அனுமான் ஒரு துணையாக இருந்தாரோ, அந்த அனுமானுக்கு நாங்கள் ஒரு துரும்பாக இந்த கிள்ளி மாப்பிள்ளையை தயாரித்திருக்கும் அனுமான் பிக்சர்ஸுக்கு நாங்கள் ஒரு துரும்பாக உள்ளே நுழைந்து இதன் பிறகு அவர்கள் அடுத்தடுத்து தயாரிக்கும் படத்தில் ஒரு கரும்பாக இருக்க ஆசைப்படுகிறோம். அடுத்தடுத்து தயாரிக்கும் படத்திலே நாங்களும் இருப்போம் என்று சொன்னதற்கு தயாரிப்பாளருக்கு நன்றி. ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்தை இந்த படத்தில் நடந்த விஷயத்தை ஒரே நிமிஷத்தில் நான் பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா எல்லா படத்தை பற்றி சொன்னாங்க, நான் இதில் நடந்த சம்பவத்தை பற்றி பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா நான் ஒரு 25 வருஷத்தில் ஒரு 250 படத்துக்கு மேலே நடிச்சிருப்பேன். பல படங்களில் கும்பலில் கூட நிற்கிறதுக்கு நீ தகுதி இல்லை, வெளியே போகிறான் அப்படின்னு பொறுத்தன காலங்கள் உண்டு. பல படங்களில் சாப்பிடும்போது தட்டை பிடிக்கிட்டு நீ அங்கே போய் நில்லு, நீ இங்கே போய் நில்லு, இந்த இடத்துல நீ நிற்கக்கூடாது அப்படின்னு சொன்ன காலகட்டங்கள் உண்டு. தட்டை பிடுங்கினது, இந்த தட்டு தான் இந்த படத்தில் ஒரு மேட்டராக வருது, சம்பவமாக வருது. தட்டை பிடுங்கின காலகட்டங்களில் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன். பட் இந்த படத்தை பற்றி எனக்கு ஒரு 3-4 பேர் ஒரே நேரத்தில் பேசினாங்க. இந்த படத்தில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு 4 பேர்த்தையும் நான் ஒரே மாதிரி தான் சம்பளம் சொன்னேன். ஏன்னா மாற்றி மாற்றி பேசுகிற பழக்கம் என்கிட்ட இல்லை. 4 பேர்த்தையும் ஒரே மாதிரி தான் சம்பளம் சொன்னேன். நடிப்பதற்கு காரைக்குடி போனேன். ஒரு நாள் பிளான் பண்ணியிருந்தாங்க. நான் நடித்தேன். எப்போவுமே மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் ஒரே டேக்கில் விரும்பக்கூடிய ஒரு மனிதன் நான். ஏன்னா நான் வடிவேலு என்ற ஜாம்பாவனால் பட்டை தீட்டப்பட்டவன் என்பதால் எந்த சூழ்நிலையும் ஒரே டேக்கில் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் நான். இந்த படத்தில் ஒரு நாள் பிளான் பண்ணியிருந்தாங்க, அது ஆஃப் டேலேயே முடிஞ்சு வச்சு. அதுக்கு காரணம் கேட்டால் இயக்குனரும் கேமராமேனும் கோ டைரக்டரும் தான் காரணம். அவங்க பிளான் பண்ணாங்க, ஷார்ட்டை பிரித்தாங்க. இப்போ டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எல்லா ஷார்ட்லேயும் எல்லா டைலாக்கையும் பேசி 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 டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இதில் அப்படி அமையல. இந்த ஷாட்டுக்கு இந்த டைலாக் போதும், இந்த ஷாட்டுக்கு இந்த டைலாக் போதும் அப்படின்னு சொல்லி பிரித்ததுனால ஒரு நாள் பிளான் பண்ணது ஒரு ஆஃப் டேலியாக முடிஞ்சு வச்சு 2 மணிக்கு நான் கிளம்புறேன். இருங்க வெயிட் பண்ணுங்க நாங்கள் இல்லை சார் நீங்கள் பணத்தை பேமெண்ட் அன்றைக்கி ஜிபேயில் அனுப்பிச்சிருங்க, நான் ஆஃபீஸ் போய் லாட்ஜுக்கு போகிறேன்னு சொன்னேன்.
வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எதுக்காக வெயிட் பண்ண சொல்கிறாங்கன்னு ஒரு சந்தேகமாக இருந்தது. ஒரு 1/2 hour கழித்து ஒரு தாம்பாள தட்டு வந்தது. தாம்பாளம் நிறையா பழங்கள் வந்தது. அந்த பழத்து மேலே நான் நடிப்பதற்காக பேசப்பட்ட பணம் வந்தது. ஒரு தாம்பாள தட்டில் ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம் பழமெல்லாம் வச்சு எப்படி நீலாம் வந்து இந்த இடத்துல சாப்பிடக்கூடாதுன்னு தட்டை பிடுங்கினாங்களோ, அதே முத்துக்காலைக்கு இந்த படத்தில் நடித்ததுக்காக அதே தாம்பாள தட்டில் ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம்பழம் வச்சு நான் நடித்ததுக்காக பணத்தையே வச்சு எனக்கு கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஜெயிச்சுட்டடா முத்துக்காலை, 25 வருஷம் நீ எதுக்கு தான்டா போராடின. எங்கள் ஆல்கஹால் அனானிமஸில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இறைவா எங்களுக்கு மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம். மாற்ற முடியாது. எனக்கு அந்த நேரத்தை தட்டை பிடுங்கினாங்க. அதை நான் யார்ட்டையும் சொல்ல முடியாது. அவமானப்பட்டு வெக்கப்பட்டு வெளியே தான் போனேன். மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும், இதை உன்னால் மாற்ற முடியும்டா. நாளைக்கு நீ ஷூட்டிங் போனால் ஒரு சேர் எடுத்து போட்டு நீ உட்கார்ந்த இடத்துக்கே அவனுக்கு தட்டை கொண்டு வந்து கொடுத்து சாப்பாடு வைக்கிறதுக்கு நீ தான்டா முயற்சி பண்ணணும். மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும், இறைவா எங்களுக்கு மாற்ற முடியாத ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும் அப்படின்னு சொல்லி எங்கள் ஆல்கஹால் அனானிமஸ் ஒரு வரி வரும். அந்த மாதிரி இந்த படத்தில் என்னை கொடுத்து அருமையான சீன் கொடுத்தாங்க. ப்ளஸ் அதுக்கேற்ற சம்பளம் கொடுத்தாங்க, அதுக்கேற்ற மரியாதையும் கொடுத்தாங்க. அதனால் இந்த படத்துடைய இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் இதில் பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த கிள்ளி மாப்பிளை வெற்றி பெற வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் திவ்யா தாமஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹேவ் டு சே தேங்க்ஸ் டு டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார். என்னை இந்த மூவியில் சூஸ் பண்ணதுக்கு ஒரு ரொம்ப நன்றி. அண்ட் ஷஹாவுதீன் சேட்டா த்ரூ அவுட் தி மூவி என்னை ஹெல்ப் பண்ணிட்டு, அதனால அவருக்கும் நன்றி. பின்ன டைரக்டர் சாரோட ஒய்ஃபு, அவருக்கு என் அம்மா மாதிரி இருந்துச்சு. ஃபுல் டைமும் சீனில் என் கூட தான் இருந்துச்சு, அதனால நன்றி. பின்ன இல்லை சாரி, எனக்கு தமிழில் கொஞ்சம் தான் வருது, அதனால தான் இப்படியெல்லாம். ஓகே, தேங்க்யூ, தட்ஸ் ஆல், தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்தோன்னு தான் தெரிஞ்சிச்சு இந்த படத்தோட இயக்குனர் வந்து இதுக்கு முன்னாடி மாசாணி படம் பண்ணியிருக்காங்கன்னு. என்னோடய நண்பர்கள் தான் அந்த படம் தயாரிச்சிருந்தாங்க, ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப லாபகரமான படமாக அமைஞ்சிச்சு. வாழ்த்துக்கள் சார். இந்த படமும் இந்த தயாரிப்பாளருக்கு ஒரு லாபகரமான பண்ண வேண்டியதுதான், இந்த பிரச்சனை இல்லை. அது மாதிரி இந்த படமும் அவங்களுக்கு இந்த ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு மிக லாபகரமான படமாக வரணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த படத்தை நடித்த அனைத்து காஸ்ட் அண்ட் க்ரூஸ் எல்லாருக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரணும். இன்றைக்கி சினிமா இருக்க காலகட்டத்தில் சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி நிறைய சிறுபட தயாரிப்பாளர்கள்னு சொல்லி நிறையா இது தேவைப்படுது. இப்போ வெப்சைட்டில் கூட நிறையா இப்போ புதுசாக இதெல்லாம் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணி உங்கள் அடுத்தடுத்த படத்தில் நல்லா பண்ணுங்கள் சார். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இது மேடையில் அமர்ந்திருக்கும் இருக்கிற எல்லா ஜாமான்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீட், மற்றபடி இங்கே வந்திருக்கிற அனைத்து மக்களுக்கும் என்னோட தாழ்வான வணக்கங்கள். நான் அந்த படத்தில் ஹீரோவோட அம்மாவாக நடிச்சிருக்கேன். இன்னும் நிறைய மூவிஸில் நான் ஹீரோயின் மதராக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த படத்தில் பத்மராஜா சார் வந்து எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாங்க. மற்றபடி இந்த படத்தை சேலத்துலேயும் எங்களுக்கு இந்த அது என்ன ஒரு சார் காரைக்குடியிலையும் வந்து எங்களுக்கு அந்த சீன் எடுக்கப்பட்டது. அவங்க ப்ரொடியூசர் ஃபேமிலியே வந்து நம்ம ஒரு சொந்த ஃபேமிலி மாதிரி எங்ககிட்டலாம் ரொம்ப அன்பாக பழகினாங்க. ப்ரொடியூசரும் கூட அவர் ஒரு ப்ரொடியூசர் மாதிரியே நடந்துக்கல. எல்லாருக்கிட்டையுமே சகஜமாக நம்மளோட ஒரு சொந்த சகோதரன் மாதிரி எல்லார்கிட்டையும் பேசி பழகி உங்களுக்கு என்ன வேணுமா, என்ன செய்யணும், என்ன பண்ணணும் எல்லாமே ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் இந்த படம் வந்து ஒரு நல்லா வந்திருக்கு. நான் நினச்சதை விட ரொம்ப அருமையாக இருக்குது. நான் அப்போது டப்பிங்லேயே பார்த்தேன், ரொம்ப நல்லா அருமையாக இருந்துச்சு மூவி வந்து. ஏற்கனவே பத்மராஜா சார் வந்து மாசாணின்னு ஒரு மூவி பண்ணியிருக்காங்க. இது 2வது படம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து வெற்றி பெற என்னுடைய நல்ல வாழ்த்துக்கள். அப்புறம் இது ப்ரெஸ் மீட், நீங்கள் ப்ரெஸ் அவங்க தான் வந்து நீங்கள் இந்த படத்தை வந்து இன்னும் பெருசாக கொண்டு போகணும். உங்கள் கையில் தான் இருக்குது இந்த படம் வெற்றி பெறதுக்கு. மக்கள் நீங்களும் எல்லாருமே போய்
நீங்கள் தேட்டரில் பாருங்கள் படத்தை. இது பெரிய அளவில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கில்லி மாப்பிள்ளை படம் டைட்டில் வந்த விஷயத்த சொன்னாங்க. விஜயோட கில்லி, ரஜினியோட மாப்பிள்ளை, அப்புறம் இப்போ தனுஷ் நடித்த மாப்பிள்ளை எல்லாம் சேர்த்து ஒரு வெற்றி படத்துக்கான அறிகுறி இருக்குது. இதே மாதிரி தான் 92 நாங்கள் ஒரு படம் பண்ணோம், ஆனந்தராஜா ஹீரோவை வச்சு. அப்போ அந்த படத்துக்கு போக்கிரி தம்பின்னு வச்சோம். அப்போ போக்கிரி ராஜா ரஜினி படம் ஃபேமஸ்ஸு, சின்னத்தம்பி பிரபு சார் படம் ஃபேமஸ்ஸு. அதில் தான் போக்கிரியும் தம்பின்னு தூக்கி போக்கிரி தம்பின்னு ஒரு படம் வச்சோம். அந்த நினைவு வந்துருச்சு. அதனால் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். இங்கே தலைமை தாங்கி நடத்த வந்திருக்கும் கே. ராஜன் சார் அவர்கள் தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர், எழுத்தாளர், இன்றைக்கி விநியோக சங்க தலைவராக இருக்கிறாரு. அவர் வந்தது இந்த கில்லி மாப்பிள்ளைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. அதே மாதிரி பேரரசர் வெற்றிப்பட இயக்குனர், இன்றைக்கி தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் செயலாளராக இருக்கிறாரு. அவருக்கும் நம்ம இந்த நேரத்தில் இந்த நிறுவனம் சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி ஏற்கனவே இங்கே வந்து போன விசி குகநாதன், அவர் 5 முதல்வரையில் பார்த்தவர். அவர் வந்து அவசர வேலை, எப்பயுமே போக மாட்டார். அந்த மாதிரி ஏதோ ஃபோன் வந்து அர்ஜெண்ட்டாக கிளம்பிட்டார். அதனால் அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி டிடி ராஜா, கோடியில் ஒருவன், ஹிட்லர், ராஜவம்சம் படம்லாம் பண்ண ப்ரொடியூசரு, அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கலாம். இப்போ சிவி குமார் இங்கே இருக்கிறாரு. பிசாட் 1, 2, 3, 3 படம் பண்ணி ஒரு சக்ஸஸ் ப்ரொடியூசராக இருக்கிறாரு. ஸோ ஜெயித்தவங்க, வெற்றி பெற்றவங்க எல்லாமே இங்கே வந்திருக்குது பெரிய விஷயம். அதே மாதிரி தயா பன்னீர்செல்வம், இவர் வந்து ரியாதி ஹாண்டட் ஹவுஸ்னு ஒரு படம் பண்ணார். இப்போ அக்யூஸ்னு ஒரு படத்தில் 2 ஹீரோவில் ஒரு ஹீரோவை பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அடைமொழி கொடுக்கும்போது நான் தான் சொன்னேன், இந்த கம்பெனி பேரை போட்டுங்க, என்ன இல்லாட்டி அக்யூஸ் பண்ணி சொல்லுவோம் கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி தயா பண்ணி சொல்லுவோன்னு மாற்றி விட்டோம், கம்பெனி பேரை வச்சுங்கன்ட்டு. அதே மாதிரி ஜாக்குவார் தங்கம், இந்த சிறுமுகலிட்ட படங்களுக்கு எப்போ கூப்பிட்டாலும் நைட்டில் கூப்பிட்டா கூட காலையில் வந்துடுவார், காலையில் கூப்பிட்டா ஈவினிங் வந்துடுவார். அவருக்கும் வந்து நன்றி தெரிவிச்சுக்கலாம். இந்த சாங்கெலாம் நம்ம பார்த்தோம், ட்ரெய்லரும் பார்த்தோம். முதல்ல வந்து இந்த கேமராமேனுக்கு ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கணும் நம்ம. ஏன்னா வந்து அது பார்க்கும்போதே எப்பயுமே ஒரு கேமராமேன்ட்ட தான் ஒரு படத்தை எவ்வளோ ரிச்சாக கொண்டு வரணுங்கிறதுல இருக்குது. அதே மாதிரி டான்ஸ் மாஸ்டருக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அந்த டயானா பேசும்போது சொன்னாங்க, அந்த சாங்கை ரசித்து எடுத்தேன்னு சொன்னாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சு இன்னொருத்தர் பேசும்போது சொன்னாங்க, ஹீரோயினியே சைட் அடிச்சிருக்காங்க, டான்ஸ் மாஸ்டரும் ரசித்து எடுத்தேன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஹீரோவுக்கு ரொம்ப பெரிய கொடுப்பனையாக இருக்குது. ஒரே சமயம் 2 பேர் ரசித்து அந்த பாட்டையும் கூட நடிச்சிருக்காங்க. திவ்யா, ஹீரோயினி பேர் திவ்யான்னாங்க. திவ்யாங்கிற பேர் சினிமாலையும் சரி வெளியிலையும் சரி ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அவங்களுக்கு வந்து கேரளாவிலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க இந்த சாங்லலாம் ஆடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப தாராள மனசு அவங்களுக்கு. நல்லாவே காஸ்டியூம்ஸ் நல்லா போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அது தயாரிப்பாளருக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு நினைக்கிறேன். ஆனால் எடிட்டர் தான் நம்ம கொடுத்து வச்சார், கூட பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் பார்த்துருப்பார் எல்லாத்தையும். இந்த சாங் எழுதின நீங்கள் இந்த படம் டைரக்டர் பார்த்திங்கன்னா பத்மராஜன் சரி, பிவி குமார், நம்ம கார்த்திக் 3 பேருமே பார்த்திங்கன்னா சாங்கு அவ்வளோ ஒரு விறுவிறுப்பாக இருக்கும். இந்த முதல் சாங்கில் டூயட் சாங்கில் ஒரு வரி வரும், மெல்லிசையும் இடியும் கூட இடியும் மின்னலும் மெல்லிசையன்னு ஒரு வரி வரும். அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த சாங்கில் இந்த டயானா எடுத்த சாங்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஐட்ட சாங் மாதிரி தான் அது ஆக்சுவலாக. அதில் வந்து கருடா கருடான்னு நினைக்கிறேன் சாங்கு. அதில் வந்து வரவா தேன் தரவான்னு ஒரு வார்த்தை இருக்கும். ரொம்ப சுத்த தமிழில் எழுதியிருக்கிறாரு. அந்த தேன் என்னன்னு தெரியல, அது ஒன்று. தயாரிப்பாளர் ரசித்து தட்டுறாரு. அப்புறம் வந்து 3வது சாங்கில் அந்த குத்துப்பாட்டில் வந்து அச்சு வெள்ளம் போல ஒன்றை பிச்சு தின்னவான்னு ஒரு வரி வரும். ரொம்ப ஹீரோயினை பார்த்து எழுதுன மாதிரியே கார்த்திக் எழுதியிருக்கிறாரு. அதனால் ஆனால் இந்த இவர் வந்து சந்திரபோஸ் சாரோட மைத்துனர் பிவி குமார். ஸோ அதனால் சினிமா மியூசிக் எப்படிங்கிறது அவருக்கு நீக்கமர நிறைஞ்ச ஒரு விஷயம், நல்லா பண்ணியிருக்கிறாரு. சாங் எல்லாமே ரொம்ப ஸ்பீடான சாங்கு. அதே மாதிரி இந்த போலீஸை பற்றின ஒரு சாங்கு முதல் தடவையாக ஒரு பாசிட்டிவாக அந்த சாங் இது ஒன்று தான் நினைக்கிறேன். ஏன்னா படங்கள்லேயே வந்து நம்மளை வில்லனாக காட்டுறோம், ரியல்லி நிறைய வில்லனை பார்க்குறோம். ஆனால் இவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவாக எழுதி ஒரு உத்வேகத்தை உண்டு பண்ணியிருக்காங்க.
ஆக்சுவலாக காவல்துறையில் இருக்கும் அத்தனை பேர் இந்த படத்தை இந்த சாங்குக்காகவே படம் பார்க்கணும். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்குது அந்த வரிகள்லாம். அதுக்கே இந்த பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி தயாரிப்பாளர் மீனா வெங்கடாசலம், பிஏ ஆர்ட்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது, பஞ்சு அருணாசலத்தோட இது. அவங்க அதில் வரும். இப்போ மீனா பஞ்சு அருணாசலம்னு வரும். இப்போ அதுக்கப்புறம் மீனா வெங்கடாசலம் வந்திருக்கிறாரு. ஸோ பிஏ ஆர்ட்ஸ் மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டை வச்சு நிறைய படம் எடுத்து இந்த படம் மிகப்பெரிய நிறைய படங்கள் எடுக்கணும். அவர் ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தாருன்னா ஒரு 100 குடும்பம் நல்லாயிருக்கும். அதனால் வந்து படத்தில் நடிக்கிறவங்களும் சரி, இப்போ நடித்தவங்க அத்தனை பேருமே வந்து ஒரு தயாரிப்பாளரை பாராட்டுறாங்கன்னா, ஒரு தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு அவங்ககிட்ட ஒரு நல்லா பழகியிருப்பார், பேசின சம்பளத்தை கொடுத்துருப்பாரு. இது நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி ஒரு வேர்வை காயிரும் கூலி செஞ்சவங்களோட வேர்வை காயும் முன்னமே கூலியை கொடுத்துடணும்னு சொல்லி வரும். அது மாதிரி ஒரு நடந்திருக்கிறாரு. அதில் ஒட்டுமொத்த டீம் வந்து இந்த அளவுக்கு பாராட்டுறாங்கன்னா அது ஒன்று தயாரிப்பாளருக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை, ஒரு வரப்பிரசாதம். இந்த மாதிரி படங்களை வந்து ரிலீஸ் செய்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. நல்ல ஆட்களை நீங்கள் தேர்வு செய்யுங்க. இன்றைக்கி வந்து 26 விதமான வியாபாரம் இருக்குது சினிமாவில். அந்த 26 விதமான வியாபாரத்தை கரெக்டாக செய்யணும். நீங்கள் அக்ரிமெண்ட்டு போடும் போதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக அக்ரிமெண்ட்டை போட்டு அந்த படத்தை வெளியில் கொண்டு வரதுக்கான வழியை பாருங்கள். தெரியலன்னா கேட்டாவது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சிவி குமார்லாம் இருக்கிறாரு. இப்போ அடுத்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் சிவி குமார் வந்து பொருளாளருக்கு போட்டி போடுறாரு. அதே மாதிரி தயா பன்னீர்செல்வம் இணை செயலாளருக்கு போட்டி போடுறாரு. நான் துணைத் தலைவருக்கு போட்டி போடுறேன். டிடி ராஜா செக்ரட்டரிக்கு போடுறாரு. ஸோ இது மாதிரி எல்லாருமே வந்து கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்களாம் இருக்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் கேட்டுக்கலாம். எனி டைம் ஃபோன் பண்ணி நீங்கள் விசாரிக்கலாம். கொஞ்சம் கைடன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இதை விட பெருசு வந்து நம்ம ராஜன் சார் இருக்கிறாரு. எல்லா செக்டாரும் தெரிஞ்சவர். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் கூச்சப்படாமல் போய் பேசுனீங்கன்னா எது எப்படி பண்ணலான்னு சொல்லி தருவாங்க இந்த வியாபார விஷயங்களை. ஸோ இந்த கில்லி மாப்பிள்ளை வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். அதை வந்து யூடியூப்பில் இருக்கிறவங்க இன்றைக்கி எல்லாமே மொபைலில் தான் பார்க்குறாங்க ஜனங்க. யூடியூப்புக்காரங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து பெரிய ஒரு பப்ளிசிட்டி கொடுத்து ஜனங்களை திரையரங்கு கொஞ்சம் வர்ற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அது இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக இருக்கும். தயாரிப்பாளருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் முதல் நான் நன்றியோடு கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை வணங்கி இந்த மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய முன்னோடிகள் அன்னார் திரு ராஜன் சார் அவர்களையும் பேரரசு சார் அவர்களையும் ஜாக்குவர் தங்கம் மாஸ்டர் அவர்களையும் விஜய் முரளி சார் அவர்களையும் மற்ற குமார் சார் அவர்களையும் மற்றும் கேபிஎன் மகேஸ்வர் அவர்களையும் திரு பன்னீர்செல்வம் அவர்களையும் நான் ரொம்ப சிவி குமார் அவர்களையும் குகுநாதன் சார் வந்துட்டு போனார். பட் அவர் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் சார் விசி குகுநாதன் சார் வந்து இங்கே வந்துட்டு போனதே எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. எல்லாருக்கும் என்னுடைய பேரரசு சார் அவர்கள் வந்து போன வாட்டி ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சியில் நான் இங்கே இந்த இடத்துல சார்னு கூப்பிட்டேன். அதுக்கு வந்து அவர் ஒரு நகைச்சுவையாக ஒரு விஷயம் சார்னு சொல்லி, என்ன யார் இந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் இந்த மாதிரி ஒரு காமெடியாக அவர் வந்து பேசினார். அது மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு. இந்த கில்லி மாப்பிள்ளை படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு கதை அம்சத்தோடு வெளிவரணும் அப்படின்னு சொல்லிட்டு புடிசர் சார் சொன்னார். நான் இதில் ஒரு சின்ன கருத்துக்களை வந்து நான் ஒரு 2-3 கருத்துக்களை சொன்னேன். இப்போ உறவுங்கிறது வந்து இப்போது சிதைஞ்சிட்டு இருக்கக்கூடிய காலம். இப்போது உறவுங்கிறத வந்து நாம் உள்ளங்கையில் வச்சு பாதுகாக்கணும். அது ஒரு சின்ன தப்பு பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அதை உதாசீனப்படுத்தினோம்னா, அதை விலக்கி வச்சோம்னா, அந்த உறவுகள் நம்மளை விட்டு விலகி வெகு தூரம் அது தனி ட்ராக்கில் பயணப்பட்டு ஒரு அனாதைங்கிற சமுதாயத்தையே உருவாக்கிடும். அப்படி ஒரு சமுதாயம் உருவாக நாம் காரணமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய மையக்கரு. இதை வந்துட்டு நான் வந்து நகைச்சுவாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45க்கும் மேற்பட்ட நகைச்சுவை நடிகர்களை ஒரு சீன் 2 சீன் 3 சீன் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தியிருக்கேன். ஹீரோ கார்த்திக்,
ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அவரை வந்து நாங்கள் பூஜை போட்ட அன்னைக்கு தான் ஒரு கிளிப்பை பார்த்துட்டு நாங்கள் செலக்ட் பண்ணோம். வந்து அவங்க ரொம்ப ஒத்துழைப்பு பண்ணி ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. திவ்யா ரொம்ப அழகாக இந்த படத்தை பண்ணி கொடுத்தாங்க. என்னுடைய கேமராமேன் வந்து மூணாறு, காரைக்குடி, பொள்ளாச்சி, சேலம் அப்படின்னு சொல்லி அந்த லொக்கேஷன்ஸை வந்து அழகாக அவர் வந்து ஷூட் பண்ணி அதை வந்து ரொம்ப அழகுபடுத்தியிருக்காரு. அதே மாதிரி பாடலாசிரியர் கார்த்திக் சார் ரொம்ப அற்புதமான வரிகளை வந்துட்டு நேர்த்தியாக பண்ணியிருக்காரு, ரொம்ப ரசிக்கும்படியாக. நான் இப்போ வந்து இந்த நிகழ்ச்சியில் நான் குமார் சாரை பற்றி சொல்லணும். அவர் வந்து ஃபஸ்ட்டு பண்ணும்போது எனக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கும்போது நான் சுச்சுவேஷனெல்லாம் அவர்கிட்ட சொன்னேன். அவர் வந்து என்ன பண்ணாருன்னா 3 டியூன், ஒரு பாட்டுக்கு 3 டியூன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பாட்டுக்கும் நான் 12 டியூன் வந்து அவர் போட்டு வச்சு, சார் இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த பாட்டு, இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு 4ஐயும் எனக்கு ப்ளே பண்ணி காட்டினார். அதில் வந்து நான் இந்த டியூன்களை இப்போது கேட்ட அந்த டியூன்களை நான் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தேன். ரொம்ப சிறப்பாக ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாரு. அதை டான்ஸ் மாஸ்டர் மற்ற எல்லாருமே வந்துட்டு ஒத்துழைச்சி எனக்கு ரொம்ப அழகாக வந்து பண்ணி கொடுத்தாங்க. இதில் ஆர்ட் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணி ஒர்க் பண்ணார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதில் ஒர்க் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 60 கலைஞர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஒரு படம் உருவாகணும் அப்படின்னா ஒரு கதை எழுதுகிறோம், நம்ம மைண்டில் இருக்குது, மனசில் இருக்கிறது மைண்டில் இருக்குது, அதை வந்து பேப்பரில் கொண்டு வர்றோம், அதை வந்து ஸ்க்ரீனுக்கு கொண்டு வர்றது எவ்வளோ பெரிய ஒரு சிரமமான விஷயங்கிறது திரைத்துறையில் இருக்கக்கூடிய எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும். இதில் என்னுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு 100 பேருனுடைய உழைப்பு தான் இந்த படத்தினுடைய முழு வடிவம். நான் அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் பேராசிரியர் ஞானசம்பந்தன் சார் அவர்கள் வந்து ஒரு அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காரு, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. விஜய்சேகர் அம்மா பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நடிகை. ஒரு கல்யாண சீன் எடுத்தோம். அந்த கல்யாண சீன் எடுக்கும்போது அந்த மண்டபத்தில் இருந்த எல்லாருமே கண்ணு தண்ணி விட்டு அழுதாங்க. ஒரு ஷூட்டிங் எடுக்கும்போதே அவங்க வந்துட்டு அந்த ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு நானே அந்த சீன் ரொம்ப நல்லா நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத அன்றைக்கி நான் ஃபீல் பண்ணேன். அதே போல் இந்த படத்தை நான் வந்து முதல்ல பார்த்துட்டு ஒரு ஸ்க்ரீன் பண்ணுறதுக்காக நான் எங்கள் ஹோம் தேட்டரில் எங்கள் வீட்டில் நான் வந்து போட்டு காட்டுறதுக்காக ஒரு 15-20 பேரை நான் செலக்ட் பண்ணேன். இதில் யார் அப்படின்னா ஒரு இந்த கூலி வேலை செய்கிற இந்த படத்தில் கூட எல்லோரும் நடிச்சிருப்பாங்க. ஒரு ஷாட்டில் வரும், அந்த ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. அந்த போராட்டத்தில் இந்த ஏரி வேலை செய்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த அரசு வேலை திட்டத்தில், அந்த மாதிரி நபர்கள். அதுக்கப்புறம் நெசவு தொழிலாளர்கள், நான் நெசவு தொழிலாளி என்னுடைய பேஸு. அதில் அந்த மாதிரி ஆட்கள், இந்த கட்டிட தொழிலாளிகள், இந்த மாதிரி ஒரு 15-18 பேரை வந்து எல்லாரையும் கூப்பிட்டு நான் எங்கள் வீட்டில் வந்து இந்த படத்தை வந்து போட்டு காட்டினேன். அதில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அவங்கள சொகுசாக இந்த மாதிரி ஒரு சீட்டில் உட்கார வச்சு நான் காட்டல. எல்லாரையும் அந்த சேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே உட்கார வச்சு நான் காட்டினேன். எல்லாருமே அந்த படத்தை பார்த்தாங்க. ஒரு இன்டர்வல் வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் திரும்ப எல்லாருக்குமே டீ கொடுத்தேன். எல்லோரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உடனே வந்துட்டு அண்ணா போடுங்கண்ணா அப்படின்னாங்க. திரும்ப போட்டேன். படம் முடிஞ்சது. எல்லாருமே சொன்ன ஒரு வார்த்தை, ஆனால் நாங்கள் மாசாணி படம் பார்த்துருக்கோம் டிவியில் நிறைய முறை, அதை விட இது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போவே நான் நினச்சேன், இது வந்து ஒரு மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு படத்தை பண்ணியிருக்கேன். மீடியா பீப்புள்ஸ் வந்து இதை வந்து நல்ல பெரிய லெவலில் நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரமோட் பண்ணி கொடுக்கணும், எல்லாரையும் நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். மற்றபடிக்கு இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் மீனா வெங்கடாஜலம் அவர்களுக்கும் சமுத்திரம் அவர்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன். அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு வசதி படைத்தவர்கள் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு கட்டிட தொழிலாளியாக அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து
கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு வீட்டை கட்டி விற்று அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தவர் அவர். அவர்கிட்ட நான் சொல்லும்போது சொன்னேன், ஆனால் படங்கிறது ஒரு பெரிய விஷயம், அது வந்து ரிட்டர்ன் வருமா வராதா தெரியாது அப்படின்னு சொன்னார். இல்லைங்க, சேலத்தில் மாடர்ன் தேட்டர்ஸ்னு ஒன்று இருந்தது, இன்றைக்கி அது இல்லை. ஸோ எனக்கு நான் அந்த மாடர்ன் தேட்டர்ஸ் ரத்னா தேட்டர்ஸினுடைய அந்த கட்டட எலிவேஷனை நான் தான் பண்ணேன் அந்த சின்ன வயசில். அப்படி இருக்கும்போது அந்த படத்தை வந்து நாம் எல்லாருமே யாருமே ரத்னா ஸ்டுடியோ எடுக்கலை, மாடர்ன் தேட்டர்ஸ் எடுக்கலை. எனக்கு வந்து ஒரு படம் எடுக்கணும்னு அப்போவே தோணிச்சு அந்த சின்ன வயசில். அது என் மனசுலேயே இருந்தது. அதனால் நான் வந்து இந்த படத்தை நான் எடுக்கிறேன், நீங்கள் நல்லா எடுத்து கொடுங்க அப்படிங்கிறத மட்டும் சொன்னார். நான் அவர் சொன்ன அந்த வார்த்தையை வந்து நான் வந்து ரொம்ப மனசில் ரொம்ப பெருசாக நினச்சி, எந்த பிரச்சனைகள் யார் எந்த வகையில் வந்தாலும், ஒரு லொக்கேஷனில் இருந்து எந்த விஷயங்களாக இருந்தாலும் எல்லாத்தையும் மெதுவாக சால்வ் பண்ணி அதை வந்து அழகாக கொண்டு வந்து இந்த படத்தை வந்து இன்றைக்கி ஸ்க்ரீன் பண்ணி காட்டியிருக்கேன். ப்ரொடியூசரு எல்லாம் பார்த்துருக்காங்க, ரொம்ப பாராட்டினாங்க. அவர் பெரிய படங்களை ஒப்பிட்டு என் படத்தை வந்துட்டு நல்லா நம்ம படம் நல்லா இருக்குனான்னு ஒரு ப்ரொடியூசர் சொல்லும்போது நான் அந்த இடத்துல நான் ஜெயிச்சிட்டேன். ஒரு இயக்குனராக நான் ஜெயிச்சிட்டேங்கிற ஃபீல் எனக்கு இருக்குது. இந்த படத்தை வந்து ஸ்க்ரீன் பண்ணும்போது நிச்சயமாக எல்லோரும் பாராட்டுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. எனக்கு இருக்கிற கவலை எல்லாமே என்னை ஜெயிக்க வச்ச அவரை வந்து ஜெயிக்கணும் இங்கே. அதுதான் இப்போ முக்கியமான விஷயமா எனக்கு தோணுது. நான் தங்கராஜ் அண்ணன் மேடையில் இருக்கார், அவர் மூலிமாவும் நான் சில பெரிய கம்பெனிகளில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கம்பெனிக்கு வந்துட்டு நான் படம் காட்டியிருக்கேன். பட் அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க எனக்கு தேட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு 70லேருந்து 100 தேட்டர் வரைக்கும் நான் போட்டு தரேன்னு ஒரு சின்ன ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஒரு முனைப்பான அந்த பணிகளை வந்து நான் வந்துட்டு முன்னெடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு அவர் பண்ணியிருக்காரு. இந்த ஆடியோ லான்ச்சை வந்துட்டு எங்கள் ப்ரொடியூசர் வந்து பார்த்ததே இல்லை, ஒரு முறை கூட அவர் இங்கே வந்து பார்த்ததே கிடையாது. ஆனால் அவர் எப்படியோ என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணுறாங்களோ அப்படின்னு நினச்சிருப்பார். இங்கே வந்து அவர் வந்து இந்த ஸ்க்ரீனு இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக என்னை கூப்பிட்டு தனியாக கை கொடுத்தாரு. ஆனால் உண்மையிலே சிறப்பாக பண்ணியிருக்கீங்கண்ணா அப்படின்ட்டு. இங்கே மேனேஜர்ஸு மற்ற எல்லாருமே எனக்கு ஒத்துழைச்சிருக்காங்க, பிஆர்ஓஸு எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப ஒத்துழைச்சிருக்காங்க. எல்லாருக்குமே நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன், எல்லோரும் மன்னிச்சிருங்க. எல்லோரும் இந்த படத்தை வந்து வாழ்த்தணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். மீடியா பீப்புள்ஸு இதை கொண்டு போய் சேர்த்தணும்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் நான் வந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம் சார். இந்த படத்தில் நான் ஒரே ஒரு சாங் தான் பண்ணியிருக்கேன், கருடா சாங்கு. ஆக்சுவலாக அந்த சாங்கு நம்ம பத்மராஜ் சார் பற்றி தான் நிறையா சொல்லணும். இந்த மாதிரி ஒரு டைரக்டருக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் போராடி 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 இன்றைக்கி வந்து அடி அடைஞ்சு கொண்டிருக்காரு. ஏன்னா அவர் ஒவ்வொரு விஷயமும் என்கிட்ட ஷேர் பண்ணார், இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு. இவர் வந்து வீட்டில் வந்து நிறையா படம் பண்ணணும், நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். எனக்கு அது மட்டும் தான் என்னோடய ப்ரேயராக இருக்கும். அந்த சாங் பண்ணும்போது கார்த்தி வந்து டூப் போடுற பையன்னு சொல்லும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த பையனோட டெடிக்கேஷனு, அவனோட ஆக்டிங் சத்தியமாக அடுத்த இப்போ ஜென்ரேஷனில் அடுத்த ஹீரோ அப்கமிங் ஹீரோ யாருன்னா கண்டிப்பாக அவன் வருவான். ஏன்னா அவன்கிட்ட நிறையா திறமை இருக்குது. பட் நான் சொல்கிறேன், ஏன்னா நான் வந்து 15 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன். பட் வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு கெஸ் பண்ண தெரியுமான்னு தெரியல. பட் என் கூட ஒர்க் பண்ண வரைக்கும் செம்ம டெடிக்கேஷன், நல்ல பையன். அவனை ரசித்து ஒரு ஷாட் வைக்கிற அளவுக்கு அவன் டெடிக்கேஷனாக இருந்தான். அப்புறம் 3 சாங் 4 சாங் பண்ணுறதா இருந்தோம். சின்ன பிரச்சனைனால நான் வேறு சாங் ஊருக்கு போயிட்டு அதனால வேறு சாங் கொடுத்துட்டாங்க. பட் அந்த ஒரு சாங்லேயே எனக்கு இந்த சாங்கை கொண்டு போய் ஆக்சுவலி இந்த சாங்கோட ஃபுட்டேஜ் ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸு இன்னொரு கம்பெனியில் நான் காட்டிட்டு இந்த சாங்கை கிளிப்ஸை பார்த்தேன். எனக்கு சிங்கிள் கார்டு கொடுத்தாங்க, ஹிந்தி அண்ட் தமிழ் டபுள் லாங்குவேஜில் சிங்கிள் கார்டு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த சாங் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான சாங் படமும் ரிலீஸ் ஆகணும். அவருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரொடியூசர் சார், அவருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி சீக்கிரமாக படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள். அடுத்த படம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நல்லா பண்ணணும். நன்றி, வணக்கம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழன் வென்றே தீர்வான். நம்ம ரேஞ்சு அவ்வளவுதான். ஜாக்குவார் தங்க மாஸ்டரு அவ்வளோ சவுண்டாக சொல்கிறாருன்னா தமிழ் வென்றே தீர்வான்னா இங்கே உள்ளது கேட்குறதுக்குல்ல, இங்கே சொல்ல கன்னியாகுமரி அங்கே வரைக்கும் கேட்கணும். அதுதான் ஒவ்வொரு தமிழுக்கும் அது கேட்கணும். ஜாக்குவார் தங்கம் என்ன நினைக்கிறாரோ அதை ஒவ்வொரு தமிழும் நினைக்கணும். தமிழன் வென்றே தீர்வான். ஓகே மாஸ்டர், உங்கள் பக்கம் நானும் தமிழனை ஜெயிக்க வைப்போம், வெல்ல வைப்போம்.
தமிழ் நம்ம ஜெயிப்போம். ஓகே ஓகே. இங்கே வந்து துணைத் தலைவர் கிளம்பிட்டார். ஆமாம், விஜயமுரளி சார். இந்த சாங்கு அவர் தான் அணுகுணுவாக வரிகளை ரசிச்சிருக்காரு. ஆமாம், நம்மகிட்ட சில வரிகளை விட்டுட்டோம். அவருக்கு இந்த மாதிரி சாங்லாம் அவர் ரொம்ப திருக்குறளுக்கு விளக்குரை எழுதுகிற மாதிரி இந்த மாதிரி சாங்கு விளக்குரை எழுதுறது அவரை விட யாருமே இல்லை. ஆமாம், அவருக்கு தீனி போட்ட மாதிரி கவிஞர் கார்த்திக். எங்கள் மாதிரி ஆளுக்கு தீனி போட்டிருக்கிய. நாங்களாவது இலை மறைவாது காய் மறைவாக எழுதுவோம். இவர் இலையும் மறைக்கலை காயும் மறைக்கலை, போட்டு தாக்கிட்டாரு. இதுதானே ஆசைப்பட்ட பழகுமாரங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சு. ஏன்னா இப்போல்லாம் படத்தில் சாங்கே அதிகமாக இருக்கிறது இல்லையா. அப்படி இருந்தால் கூட ஏதோ பேக்ரவுண்ட் சாங்கு தீம் சாங் இப்படி போயிடுது. இப்போ கவிஞர்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அது இந்த மாதிரி சுச்சுவேஷன் கிடைக்கிறது பெரிய விஷயம். இது என்ன சாங் சொல்ல, கிளிலுக்கு சாங் அதுக்கு பேர். ஆமாம், வச்சு செஞ்சிட்டார் கவிஞர். அதில் சில வரிகள்லாம் நான் சொன்னேன் தான், ஓப்பன் டாக் தான், ஓப்பன் லிரிக்ஸ் தான். ஆனால் குத்திக்கப்பா உரலை கொண்டா, இதுக்கு என்னத்தை சொல்லுங்க, எவ்வளோ பெற்று எவ்வளோ. அதான் விஜயகுமார் சார் முழு நேரம் பேசி பார்த்ததில்ல. நான் அவ்வளோ பேசி போயிடுவார், ஏதாவது குட்டி பேசிடுவார், அது குட்டி மறந்துட்டார். ஆமாம், அந்த அளவுக்கு சாங் 2 சாங் ஃபஸ்ட்டு காலையிலே பேங்கு கிக்கு ஏற்றிட்டாங்க. அப்படியே ராஜன் சார்லாம் இவ்வளோ நேரம் உட்காராள் இல்லை, அந்த சாங்கு கொடுத்த கிக்கிலே ஃபுல் டே உட்காண்டார். அப்புறம் கதாநாயகன் வந்து இப்போ இல்லை, இந்த மாதிரி கொஞ்சம் காலமாக ஒரு 20 வருஷமாக சொல்கிறேன். நான் பேர் படையாக ஆடினது இல்லை. இந்த 3ஆம் படையில் கமலாசன் ஆடினார். பொன்மேனி உருகுதே என் ஆசை பெருகுதே அப்படின்னார். அதுக்கப்புறம் என்ன படம் இல்லை, அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ வந்து அப்படியே அவ்வளோ தைரியமாக ஒரு அது உடம்பு இருக்கு அவருக்கு. ஒன்லி ஒரு பாசி மலை மட்டும் போட்டு ஒரு சாங் ஆடியிருக்காரு. கதாநாயகனால் ஈடு கொடுத்துருக்காங்க திவ்யா. ஆமாம், 2 சாங்கு. அப்புறம் இன்னொரு அது என்னது, வாழை மரத்துக்குள்ளே என்ன பாட்டு, வாழை மர தோப்புக்குள்ளே நீ வந்தா ஏதோ என்ன கிளிஷ். ஆமாம், ஏதோ ஆலமரமோ தொங்கிட்டாங்க. என்ன குத்து நான் அதை மன்மதராசா. அதுக்கப்புறம் ஒரு குத்து இந்த ஆட்டம் ஆடுறது பார்த்தோன்னா அந்த வாழைமர தோப்பு தான். வாழைமரமே பழுத்துருக்கணியும், தோப்பே பழுத்துருக்கு. அந்த கூத்து ஹீரோவுக்கும் என்ன எனர்ஜி ஆடுறாங்க கதாநாயகி மேடம். சரியா முதல்ல ஆட்டம், அப்புறம் நடிப்பு, அப்புறம் வருவோம். முதல்ல ஆட்டம். ஏன்னா ஆடியோ ரிலீஸ் தானே, ஆடியோ லான்ச்சு. அவ்வளோ ஸ்பீடு, அவ்வளோ எனர்ஜி. ஹீரோ கார்த்திக் என்ன ஹீரோ பேர்? கார்த்திக்னாலே கொஞ்சம் கிக்கு தான். ஹீரோ கார்த்திக் சொன்னாங்க. இப்போ அவர் வந்து பெரிய ஹீரோக்கெலாம் 2 போட்டிருக்காங்கன்ட்டு. அதுக்கு ஆடியோ லான்ச்சுக்கு அவருக்கு 2 போட முடியாதுல்ல, வந்திருக்கணும். அவர் என்னதான் இருந்தால் கூட அவங்க ஒரு ஃபஸ்ட்டு படம் ராஜன் சார்லாம் வந்து வாழ்த்துறாரு, ஜாக்கிரதங்க வாழ்த்துறாரு, யூசி குணா சார்லாம். அவங்களாம் என்ன ஏஜ், அவங்களாம் வந்துட்டாங்க. கொஞ்சம் பார்த்துக்கணும், காரணம் சொல்லக்கூடாது, காரணமே தேவையில்லை. இன்றைக்கி கேள்வி இங்கே வரும், ஏன் கதாநாயகன் வரல கேள்வி. இது வந்து அவங்களுக்கான ப்ரொமோஷன் தான். இந்த இன்றைக்கி வந்து சபையில் உட்காந்துருந்தா அந்த ஹீரோவுக்கு பெரிய ப்ரொமோஷன் தான். இத்தனை மீடியாக்கள் அவங்களுக்கு எங்களை பார்த்து போர் அடிச்சிருக்கோம், சில ஆஃப் பண்ணிடுவாங்க பண்ணிட்டாங்கன்ட்டு. அவங்க இப்போ ஹீரோயினை புதுசாக வரவங்கள அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும்ல. ராஜன் சார் என்னையும் ஜாக்கிரதைங்க வந்து இப்படி ஜூம் போடுவீங்களா நீங்கள்? ஹீரோனிக்கு நான் பேசிக்கிட்டு அங்கே போயிடும். நான் பார்க்குறேன், சில பார்ப்பேன், சில இதெல்லாம் நான் பேசிக்கிருப்பேன். அப்படியே பேனிங் பண்ணி
ஹீரோயின் மூஞ்சில் வச்சுருவாங்க, அப்படி வச்சுருவாங்க. அது மாதிரி அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு கதாநாயகத்துக்கான விழா. அது அவங்களுக்கு தான் இது ப்ளஸ்ஸு. ஒன்று டைரக்டரு, ப்ரொடியூசர்ஸு ஃபஸ்ட்டு டேட் சொல்லியிருக்கணும் அவங்கள்ட்ட. சொல்லி அவங்க கொஞ்சம் ரிலீவ் பண்ணிப்பாங்க. ஏன்னா அது ஹீரோ இல்லாத கொஞ்சம் குறையாக இருக்கும். அப்புறம் இயக்குனர் பத்மராஜா ஏற்கனவே மாசாணி ஹிட்டு கொடுத்தவர். நான் அவரை பார்க்கும்போதெல்லாம் இவரா டைரக்டர்னு பார்ப்பேன். இவரா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா அப்படி ஒரு ரொம்ப எளிமையான ஒரு ரொம்ப உருவம். அது ரொம்ப சாஃப்டான கேரக்டரு. இப்போ நான் திருப்பாச்சியில் முடிச்சுட்டு அடுத்தலாம் போகும்போது என்னை திருப்பாச்சி நம்பவே இல்லை. என்னெல்லாம் இவரா அப்படிம்பாங்க. அப்போலாம் நமக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஆமாம், நீங்கள் தான் படல சினிமா இருக்கீங்க, அவர் தான் டேரக்டர் மாதிரி இருக்கார். அவர் நல்ல கருத்து சொன்னார். உறவுகள் வலுவோடு இருக்கணும், உறவுகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா சிறு சிறு குறைகள் இருந்தால் கூட நம்ம அதை விட்டு கொடுத்து அரவணைச்சிக்கணும். அது இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி ஒரு சின்ன தப்புன்னா கூட தூம் தூக்கி போட்டுறது. போச்சு, குடும்ப உறவுகள்லாம் போச்சு. ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அப்புறம் கவிஞர் கார்த்திக் அவர்கள் உண்மையிலேயே காவல்துறை பெருமைப்பட வேண்டிய ஒரு சாங். ஒவ்வொரு வரியும் காவல்துறையை பெருமைப்படுத்துச்சு. ஆமாம், அதில் நீங்கள் சொன்னதில் நீங்கள் காவல்துறையில் 80% 20% தான் அப்படி இருக்காங்க. இன்னும் 80% வரணும். சாங்லாம் டெய்லி காலைல ஜீப்பில் போகிறாங்களே, இதை கேட்டு போங்க எனக்கு சொன்னோம். கொஞ்சமாவது உறுத்தும். அட இப்படிலாம் நம்ம இல்லையோ, இப்படிலாம் போலீஸ் இருக்கணுமோ அப்படின்ட்டு. அதனாலக்கு நல்ல காவல்துறையை முழுசாக எப்படி இருக்குங்கிறத கரெக்டாக சாங்கில் சொல்லியிருந்தீங்க. எப்படி காமத்தை சொன்னீங்களோ அதே மாதிரி காவல்துறையும் சொல்லிட்டீங்க. காவல்துறையும் உங்களுக்கு கைவந்த கலையாக இருக்குது. ப்ரொடியூசர் மீனா வெங்கடாச்சலம் உங்களை பார்த்தாலும் எங்களுக்கு எனர்ஜி சார். ஏன்னா நான் நிறைய ஆடியன்ஸ் வரோம்ல, அதில் ப்ரொடியூசரை வந்து ஒரு முக மலர்ச்சியாக ஒரு 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 புத்துணர்ச்சியோடு உங்களுக்கு தான் பார்க்குறோம். என்ன காரணம், எங்கள் டைரக்டர் இல்லாமல் நீங்கள் யாரும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் இல்லை நீங்கள் ஆமாம் வார்த்தை சொல்லக்கூடாது, மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லை கொஞ்சம் டல்லாக இருக்கும், அது நாங்கள் தான் காரணம். கரெக்டாக சொன்னார். மனைவி இயக்குனர் வந்து மனைவி மாதிரி இறைவன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அது குடும்பத்துக்கு கணவன் அமைவதும் அவங்களுக்கு கொடுத்த வரம் தான். மாற்றி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அண்ணன் வெங்கடாச்சலம் அண்ணன் இருக்கார். இந்த படம் விட்டு திரும்பவும் படம் பண்ணணுங்கிற நோக்கத்தில் இருக்கார். அது காரணம் என்னென்னா, இந்த படம் சிறப்பாக அமைஞ்சு முடிஞ்சிருக்கு. நீ ரிலீஸ் ஆகிறது ஓடுறது அடுத்த விஷயம். அவர் வார்த்தை சொல்கிறாருன்னா, அப்போ இந்த படம் முடிக்கிறதுக்குள்ளே முடிக்கும் வரைக்கும் அவருக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களை அழகாக கொண்டு வந்திருக்காங்க சார். இதுதான் சார் வேணும். ஃபஸ்ட்டு ஒரு இயக்குனருக்கு அழகு, ஒரு தயாரிப்பாளரை புரிந்து தயாரிப்பாளருக்கு நம்ம எந்த ஒரு லாஸ் உண்டாக்கக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் செலவை குறைச்சி அவர் கரெக்டாக கொண்டு வரணுங்கிறது தான் இயக்குனர் முதல் கடமை. அதை வந்து பத்மராஜன் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி நம்ம எல்லாம் சொல்கிறோம், சினிமா சரியில்லை, சின்ன பொண்ணு சரியில்லை, பெரிய பொண்ணு சரியில்லை. சினிமாக்காரங்க சரியில்லை சார். சினிமாக்காரங்க சரியாக இருந்தால் சினிமா சரியாக இருக்கும். ஒரு இயக்குனர் வந்து நம்ம நம்பி ஒரு பிடிச்ச பணம் போகிறாரு அப்படின்னா முழு பொறுப்பு ஏற்றுக்கணும். அவருக்கு எந்த வகையிலும் காசு உண்டாக்கக்கூடாது, பிளானிங் பண்ணணும், தேவையில்லா செலவு இருக்கக்கூடாது. இதெல்லாம் இயக்குனர் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் இது பொறுப்பு இல்லை. அது தொழில். பொறுப்புங்கிறது நம்ம நம்பி பணம் போட்ட பிடிச்சிருக்கு, நம்ம கரெக்டாக இருக்கோமா, அது அப்போ இயக்குனர் அங்கே கரெக்டாக இருக்கணும். ஒரு இயக்குனர்கிட்ட நம்ம கால் ஷீட்லாம் கொடுத்து காசு வாங்கிட்டோம், சம்பளம் வாங்கிட்டோம். சம்பளம் ஒன்று நடிகர், நீ சொன்ன டேத்துக்கு ஷூட்டிங் ஸ்பாட் போறியா, ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் இருக்கியா, கரெக்டாக இயக்குனருக்கும் தயாரிப்பதற்கும் கரெக்டாக ஒத்துழைக்கிறியா
அப்போ ஒரு நடிகர் வந்து ஒரு பிடிச்ச சம்பளம் வாங்கிட்டா நீ கட்டத்துக்கு போகணுங்க. அப்போ நடிகர் இங்கே சரியாக இருக்கணும். மியூசிக் டைரக்டர், ஃபைட் மாஸ்டர் எல்லாருமே நம்ம கரெக்டாக இருக்கணும் சார். ஃபஸ்ட்டு முதல்ல தொழிலுக்கு துரோகம் பண்ணுறவன் நல்ல கலைஞனாக இருக்கவே முடியாது, இருக்க முடியாது. எனக்கு என்ன வேலையோ அதை நான் கரெக்டாக பார்த்தா தான் நான் நல்ல கலைஞன். அப்போ சினிமாங்கிறது என்ன? சினிமா சரியில்லைன்னா என்ன? எது சினிமா? இயக்குனர் சினிமா, தயாரிப்பாளர் சினிமா, மியூசிக் டைரக்டர் சினிமா, ஃபைட் மாஸ்டர் சினிமா, நடிகர் சினிமா, நடிகை சினிமா, தியேட்டர் ஓனர் சினிமா, எல்லாம் சினிமா. எல்லாரும் சரியாக இருந்தால் சினிமா சரியாக இருக்கும். இங்கே சினிமா யாரும் சரியில்லை, ஒருத்தர் ஏமாத்த பார்க்குறான். அதே மாதிரி ப்ரொடியூசர் சொல்கிறேன், ப்ரொடியூசரும் நீங்கள் சம்பளத்தை என்ன வேணாலும் குறைச்சி பேசிக்கிங்க. மொத்தம் 3 லட்சம் கேட்குறோமா, நீங்கள் 1 லட்சத்துக்கு குறைச்சி பேசுங்க, ஆனால் கரெக்டாக கொடுத்துருங்க சார். நீங்கள் சரியாக இருக்கணும் சார். ஃபஸ்ட்டு சம்பளத்தை குறைச்சி பேசுகிறது ப்ரொடியூசர் கடமை. ஏன்னா அது வியாபாரம், அது தொழில். கேட்குற மட்டும் தான் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஓட்டாண்டி ஆயிடுவீங்க. கேட்க மட்டும் கொடுக்கக்கூடாது, ஆனால் குறைச்சி பேசணும். குறைச்சி பேசிட்டா கொடுத்துட்றோம். நான் 8 படம் பண்ணியிருக்கேன். இப்போ சொல்கிறேன், 3 ப்ரொடியூசர் தான் நான் பேசின சம்பளத்தை கொடுத்துருக்காங்க. நிறைய ப்ரொடியூசர் இன்னும் பேலன்ஸ் கொடுக்கல, விட்டாங்க. நீங்கள் குறைச்சி பேசுங்க. அப்போ தயாரிப்பாளரும் சரியாக இருக்கணும், இயக்குனரும் சரியாக இருக்கணும், மியூசிக்கரும் சரியாக இருக்கணும், கேமராவும் சரியாக இருக்கணும். எல்லாம் கேமராமேனா அவருக்கு பொறுப்பு இருக்குது. தேவையில்ல ரைட்டில் கொண்டு இறக்கக்கூடாது. இந்த சீனுக்கு இந்த இடம், இந்த லொக்கேஷன், இந்த ரூமு எத்தனை லைட்டு தேவைப்படும், அத்தனை லைட்டும் கொண்டு வரணும். 4 லைட்டு தேவைப்படுற இடத்துல நீ 10 லைட்டை இறக்காத, சினிமா கொண்ட துரோகம். அவங்க பொதுவாக சினிமா சரியில்லை நம்ம சரியில்லை சார். அதான் சார் நான் சொல்கிற உண்மை, அதான் சார், நம்ம சரியில்லை சார். அதுக்கு நான் அன்றைக்கி ஒரு பேட்டி பார்த்தேன், திருப்பூர் சுப்பிரமணியம் சார் தியேட்டர் ஓனர். பாவமாக இருந்துச்சு. முன்னாடியே தியேட்டரில் எப்படி பார்த்தவங்க அவங்களாம் கெஞ்சுறாங்க, இந்த ஓடிடியை ஒரு 4 வாரத்துக்கு 5 வாரம் தள்ளி வைங்கிறாங்க. எது சினிமாவுக்கு ப்ளஸ்ன்னு நினச்சோமோ ஓடிடி தளம், அது இன்றைக்கி மைனஸாக இருக்குது. ஏன்? ஒரு ஓடிடி தளத்தில் ஒரு படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகி அது வெற்றி அடைஞ்சிருந்துச்சுன்னா அது ஓடிடி தளத்தில் மக்கள் பார்க்கும்போது அந்த ஈர்ப்போட பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. தேட்டர் ரிலீஸ் ஆகி ஓடின போட்டோம்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. சரி, தேட்டரில் பார்க்கல, இங்கே பார்ப்போம் அப்படின்னு வேல்யூ இருக்குது. இப்போ ஓடிடி தளங்கிறது இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக. அன்றைக்கி செல்வம் சாரும் அதான் பேசினார், திருப்பூர் சுப்ரமணியம் சாரும் நீங்கள் பேசுகிறாங்க. அடுத்து வர நிர்வாகம், தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வர நிர்வாகம் வந்து தயவுசெய்து ஓடிடி பிரச்சனையை கொஞ்சம் பார்க்கணும் அதை. ஏன்னா அது வந்து சினிமாவில் தான் ஓடிடி தளம். இப்போ ஓடிடி தளத்தில் சினிமாங்கிற மாறி போச்சு. அது சினிமா சாப்பிட்டுக்கு இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இயக்குனர் சங்கம் சரி, தயாரிப்பாளர் சங்கம், பெப்சி எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும் சார். சினிமா வாழ வைக்கணும்னா நம்ம வந்து இப்போ படம் ஓடலை அப்படிலாம் நம்ம புலம்பிட்டே போச்சுன்னா இப்படியே போயிட்டுருக்கோம். இதுக்கு தீர்வு வரணும்னா எல்லோரும் சேரணும். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், சினிமா தயாரிப்பாளர் சினிமாவை நேசிக்கணும், சினிமாவை லவ் பண்ணணும். நான் சினிமா தயாரிக்கங்கிறத அது ஒரு பெருமை அடிச்சு பண்ணணும். இந்த பிளாக் மணியை ஒயிட் ஆக்கிறதுக்கு படம் எடுக்கிறவன், ரியல் எஸ்டேட் பண்ணிவிட்டு ஒரு சைடு பிஸ்னஸாக வந்து சினிமா எடுக்கணும்னு சொல்கிற ஆளுக்கு இந்த மாதிரி அளவுக்குலாம் சினிமாவை எடுத்தாங்கன்னா சினிமா போச்சு. தயாரிப்பாளர் யார்? ஏஎம் சரவணன் தயாரிப்பாளர். கவிதாலயா அது கம்பெனி, அது தயாரிப்பாளர். ஜெமினி எத்தனை கம்பெனிலாம் இருந்துச்சு. அவங்களாம் சினிமாவை தவிர வேறு எதுவுமே இருக்காது. சினிமா 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 எடுக்கிறோம், சினிமா ரிலீஸ் பண்ணுறோம், வெற்றியை பார்க்குறோம். இதானே அவங்களுக்கு வேறு என்ன இருந்துச்சு. இன்றைக்கி நிறைய பேர் சைடு பிஸ்னஸாக சினிமாவுக்கு வரும்போது தான் இந்த சினிமாவோட சரிவுக்கு காரணம். ஒரு படத்தை எடுத்துகிட்டு இன்றைக்கி ஒரு 100 ப்ரொடியூசர் வராங்கன்னா அதில் 80 ப்ரொடியூசர்ஸு அந்த ஒரு படத்தோடு போயிடறாங்க. இது மிகப்பெரிய உண்மை. சிலர் இங்கே நடக்கிற சூழ்நிலைகள் அந்த பிரச்சனை பார்த்துட்டு அவங்க எடுக்கிறதே இல்லை. இன்றைக்கி வெங்கடேசன் இன்றைக்கி சொல்கிற அடுத்த படம் எடுக்கிற சொல்கிறோம்னா நல்ல யூனிட்டில் நல்லா ஒரு படம் நிறையா பண்ணியிருக்காரு. அதனால் சந்தோஷம் சொல்கிறாரு, நீங்கள் அடுத்த படம்
கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடையணும். மீண்டும் தொடர்ந்து உங்களை மறு ஆளுக்கும் படம் எடுக்கணும் சார். லவ் பண்ணுங்கள் சார், சினிமா லவ் பண்ணுங்கள் சார், லவ் பண்ணி சினிமா எடுங்க சார். இந்த கில்லி மாப்பிள்ளை எனக்கு சொல்லிட்டாங்க, கில்லி ரெண்டுமே பாசிட்டிவ் தான். மாப்பிள்ளைங்கிறது என்னடா மாப்பிள்ளைன்னா இப்போது தவம் மாதவம், அது தவத்தோட ஒரு சிறப்பானதும் மாதவம். மன்னன் மாமன்னனா மன்னனோட பேரரசனாக இருக்கலாம். மனிதன் மாமனிதன், சிறந்த மனிதன். நகரம் மாநகரம். இந்த மா சேர்ந்தாலே அது பெருசாகும். பிள்ளை அப்படிங்கிறது பெத்த பிள்ளை, மாப்பிள்ளைங்கிறது பெத்த பிள்ளையோட சிறந்த பிள்ளை, பெத்த பிள்ளையோட மேலானவன். ஏன்னா தான் பெத்த பொண்ணுக்கு அவன் வாழ்க்கை கொடுத்துருக்கான். அதனால் மாப்பிள்ளைங்கிறது பிள்ளையை விட பெரியவன், சிறந்தவன். அதான் அதான் மாப்பிள்ளை. நிறைய தேடி வந்த மாப்பிள்ளை, ரஜினி நடித்த மாப்பிள்ளை, நிறைய மாப்பிள்ளை வந்திருக்கு. இப்போ கில்லி மாப்பிள்ளை வந்திருக்காரு. இந்த கில்லி மாப்பிள்ளை அந்த கில்லி மாதிரியே வெற்றி அடையணும், சொல்லி அடிக்கட்டும். நன்றி, வணக்கம்.